இட்ஸ் ஃப்ரைடே அன்றைக்கி முதல் ஆடி வெள்ளி இல்லையா, அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்த உடனே கோயிலுக்கு கிளம்பி போயாச்சு. கரெக்டாக கோயிலுக்கு நான் அபிஷேகம் பண்ணுற டயத்தில் தான் வந்து போயிருந்தேன். அதுவே வந்து எனக்கு தெரியாது. நான் போகும்போது தான் வந்து கரெக்டாக சாமிக்கு அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணி தீபாரதனை வந்து காமிச்சாங்க. ஸோ ரொம்ப டைம்லியாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எனக்கு மெடிசன்ஸ் கொஞ்சம் ரிசீவ் ஆயிருந்தது. ஸோ அதெல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு. அண்டு நான் டீடாக்ஸ் ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு லீஃப் வந்து பர்டிகுலராக வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அந்த லீஃப் வந்து ரீசன்ட் டேஸில் வந்து அதிகமாக கிடைக்கல. ஆனால் சடனாக 2 பேர்கிட்ட வந்து பல்காகவே கிடைச்சது. கொஞ்சம் காஞ்ச லீவ்ஸ் இருந்தது, கொஞ்சம் காயாதது இருந்தது. காயாதது எல்லாமே காய வச்சுட்டு காஞ்ச லீவ்ஸ் அதுக்கப்புறமா ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் இருந்தது, அதை வந்து பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. அந்த டீடாக்ஸ் பவுடர் காலியானதுக்கப்புறமா இது எல்லாமே மற்ற இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து வறுத்து அரைக்கணும். அன்றைக்கி லன்ச் எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ் தான். என்னோடய மதர் இன்லா வந்து ஊருக்கு போயிருந்ததால் ஃபாதர் இன்லாக்கு மட்டும் லன்ச் வந்து கொடுக்க வேண்டியிருந்தது. ஸோ அவருக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து லன்ச் வந்து செஞ்சுருந்தேன். இது வந்து தூயமல்லி அரிசியில் தான் வந்து செஞ்சுருந்தேன். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக மேலாகவே வந்து தூயமல்லி அரிசி தான் வந்து சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நர்வ்ஸில் வந்து இந்த வெரிகோஸ் வெயின் வந்து இருக்குது, அது போக சுகர் ப்ராப்ளமும் இருக்குது. இது ரெண்டுமே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கு இப்போது அப்படின்னே சொல்லலாம். நர்வ்ஸ் பர்டிகுலராக சொல்லணும், ஏன்னா அவங்களுக்கு வந்து வெரிகோஸ் வெயின்லேருந்து அப்பப்போ பிளட் வந்து ஷூட் அப் ஆகிட்டு வந்துட்டு இருந்தது. இந்த அரிசி எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த ப்ராப்ளம் சுத்தமாகவே குறைஞ்சிருச்சு. முந்தின நாள் பார்த்திங்கன்னா ஒரு கேம் நான் வந்து அமேசானில் இருக்கிற மாதிரியே வந்து ரீக்ரியேட் பண்ணியிருந்தேன். மேத் ரன் அப்படிங்கிற கேம் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இது வந்து ஸ்னேக்ஸ் லேடர் மாதிரி. ஸ்னேக்ஸுக்கு பதிலாக வந்து சப்ட்ராக்ஷன் அண்ட் டிவிஷன், அண்ட் லேடருக்கு பதிலாக அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணி இந்த கேம் வந்து டிசைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரீசெண்டாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமாக எனக்கு திருப்புகழ் பிடிஎஃப் வந்து கிடச்சிருந்தது. கரெக்டாக வந்து இன்றைக்கின்னு தான் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க எனக்கு டைம் இருந்தது. கரெக்டாக ஒரு ஆடி வெள்ளி வேறையா, ஸோ ஒரு மங்களகரமாக இன்றைக்கி இதை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துட்ருக்கேன். நீங்கள் யாரெல்லாம் திருப்புகழ் வந்து ரீட் பண்ணுவீங்க ரெகுலராக அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு மினி விளாகில் சந்திக்கலாமா?